ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு மல்லி பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவு பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்க பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், வறுத்துக்கலாம். இப்போது வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடணும். பச்சை அரிசி பச்சை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 3.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதும் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது மசிச்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் தாளிச்சிக்கலாம். கரண்டி சூடானதும் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி செவக்கணும். இப்போ செவந்திருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். இப்போ தாளிச்சதை சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.